ஏப்ரல் 2ஆம் தேதி யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சில வார்த்தைகளை பேசியிருந்தார். அது முழு உலகத்தையும் இப்போ பயங்கரமா யோசிக்க வச்சிருக்குது. We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. அதுல முக்கியமான விஷயம்தான், நாங்க ஈரானுடைய முழு ஆயுதத்தையும் மொத்தமாக அழித்து விட்டோம், ஈரானுடைய முக்கியமான தளங்களை மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தார். அது உண்மையா? அண்மை காலமாக ஈரானுடைய பதில் தாக்குதல்கள் மிகவும் அதிகமாக குறைந்து விட்டது. ஈரானுடைய இஸ்ரேலை நோக்கிய தாக்குதல்கள், அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கிய தாக்குதல்கள் எண்ணிக்கை அளவில் மிகவும் பலகீனமாகிவிட்டது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மையா? அது மட்டுமில்ல, டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் சில வார்த்தைகளை முக்கியமா சொன்னாரு. ஈரானின் மீது வரவிருக்கும் 2-3 வாரங்களில் அதிகமான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். எங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு ஈரான் ஒத்துவரவில்லை அப்படி என்று சொன்னால் ஈரானினுடைய மின் உற்பத்தி நிலையங்களை பயங்கரமாக தாக்கி ஈரானை கற்காலத்திற்கே கொண்டு போய் விடுவோம் அப்படி என்று சொல்லி இருந்தார். அது நடக்குமா? உண்மையிலேயே ஈரானுடைய ஆயுத பலங்கள் குறைந்து விட்டதா? இப்போ நீங்க என்ன நினைக்கீங்க? உண்மையிலேயே ஈரானுடைய ஆயுத பலம் குறைந்து விட்டதா? ஈரானுடைய ராணுவ சக்தி குறைந்து விட்டதா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன வாக்குறுதிகளை கேட்டா எனக்கே வெக்கமாக இருக்கு, தலைகுனிவை ஏற்படுத்துது. அப்படி என்று நான் சொல்லல. அமெரிக்காவினுடைய நேவி படையை சேர்ந்த முன்னாள் அதிகாரி, முக்கியமான அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய சக்தி மையங்களின் மீது தாக்குதல் நடத்துவது, ஈரானினுடைய எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, ஈரானினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதெல்லாம் உலக அளவில் எண்ணெயினுடைய விலையை குறைக்க போவதில்லை. அது இன்னும் அதிகமான விலையேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய கிரைசிஸை இது ஏற்படுத்தும். இந்த வாக்குறுதிகளை அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொன்னது எனக்கு மிகவும் கேட்கறதுக்கு வெக்கமான ஒரு விடயமாக இருக்கிறது, தலைகுனிவை ஏற்படுத்துது அப்படி என்று சொல்லி இருக்கார். சரி, ஈரான் சும்மா சொரிஞ்சாலே பேயாட்டம் ஆடுவாங்களே, இவ்வளவு எச்சரிக்கைகளை கேட்டும் அமைதியா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுக்கு பிறகுதான் ஈரானுடைய ஆட்டமே அதிகரிக்குது. இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு முடிந்த உடனேயே இஸ்ரேலின் மீது பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான். அது மட்டும் இல்ல, மிலிட்டரி ஸ்போக்ஸ்மேன் என்ன சொல்லியிருக்காருண்டா, எங்களுடைய முக்கியமான தளங்களை தாக்கி விட்டதாக அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கார், எங்களுடைய முக்கியமான தளங்கள் எதையும் நீங்கள் தாக்கவும் இல்லை, நீங்கள் தாக்கியது எதுவும் எங்களுக்கு முக்கியமான தளங்களும் இல்லை, எங்களுடைய முக்கியமான தளங்களை உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படி என்று சொல்லி இருக்கார். மேலும் ஈரானுடைய மிலிட்டரி பவர், அதாவது ஆயுதங்கள் எல்லாம் குறைந்து விட்டது, ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் தாக்கி விட்டோம் அப்படி என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். ஆனா ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், அவர்களுடைய அதிகமான ஆயுதங்களை இன்னும் அவர்கள் வெளிக்கொண்டு வரவே இல்லை, நிறைய ஆயுத கிடங்கை இன்னும் பயன்படுத்தாமலே வைத்திருக்கிறோம் அப்படி என்று ஈரானுடைய ராணுவ உத்தியோகத்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இறுதியா ஈரான் ஒரு தக்லைஃப் பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? எந்த சமாதான ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் கூப்பிடவும் இல்லை, எந்த சமாதான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவும் இல்லை. இறுதி வரை இந்த போராட்டம் நடக்கும். எதுவரை என்று சொன்னால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சரணடையும் வரை, அல்லது எங்களுடைய டிமாண்ட்ஸ், அவங்க 3 டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிமாண்ட்ஸ் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படும், அல்லது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பின்னடைய வைப்போம் அல்லது சரண்டர் அடைய வைப்போம் அப்படி என்று தக்லைஃப் பதில் ஒன்று கொடுத்திருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன விடயங்கள் நடக்க போகின்றது அப்படிங்கிற அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கேன். அந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.